அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும், படுக்கை அறை காட்சிகளும், ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும், பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் தொடப்பத்தோட செருப்பத்தோட எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள். தமிழ் சமூகம் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு, கணவன் மனைவியோடு, தாய் தந்தையோடு, ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத, குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும், படுக்கை அறை காட்சிகளும், ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும், இவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்திதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்து நான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறேன். சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இன்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இந்த 2 நாட்கள் ஆகி அறிக்கை தந்தோம். தமிழ்நாடு அரசும் இதுவரையிலும் அதற்கு அந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். இது இனியும் அனுமதிக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்றாங்க, இது ஒரு மோசமான நிகழ்ச்சி, இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி, தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை எதை குறித்து கவலைப்படாமல் இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை தமிழ் சமூகம் அனுமதிக்க கூடாது. தமிழக மக்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்ற இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும். கர்நாடகத்தில் தடை விதிச்சிருக்கிறாங்க, வேற ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது, விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது. ஆனா இங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியா பிரிஞ்சு கிடக்கிறான், மதமா பிரிஞ்சு கிடக்கிறான், கட்சியா பிரிஞ்சு கிடக்கிறான், நம்ம எப்படி வேண்டுமானாலும் கல்லா கட்டலாம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல. அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய தொடப்பத்தோட செருப்பத்தோட எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள். அது ஒரு ஊடகம், அது எத்தனையோ தமிழ் சமூகத்திற்கான நீயா நானா கொண்டு நல்ல விஷயங்களை ஆரோக்கியமாக விவாதித்திருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இதனால் வரையும் பொறுத்தோம். இனியும் பொறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைய தலைமுறையை, மாணவர்களை, பள்ளி குழந்தைகளை சீரழிக்கின்ற மோசமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதை அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம்.